ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன ப்ரோமோலாம் பார்க்குறீங்களா? எனக்கு எபிசோடே பார்க்க பிடிக்கல. 2 நாளாக நான் வந்து எபிசோடே பார்க்கல. ஆக்சுவலி அந்த அங்கங்கே வர அந்த கிளிப்பிங்ஸு ப்ரோமோ தான் பார்க்குறேன். என்னப்பா இப்படி சொம்பு தூக்குறாங்க? இந்த சீசன் டாக்ஸிக்காக போகுதுன்னா உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸால டாக்ஸிக்காக போகல. ஷோ நடத்துகிற பிபி டீமும் ஹோஸ்டால தான் டாக்ஸிக்காக போகுது. அந்த அமித் என்ன பண்ணார்? ஷோ கொஞ்சம் சைலண்ட்டாக கொண்டு போகலாம், ரொம்ப பிரச்சனை வேண்டாம், பீஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும்னு நினச்சாங்கன்னு சொல்லிட்டாங்க பாரு. அதுக்காக அவரை வந்து உசுப்பேத்தணுன்றதுக்காக அவரை தப்புன்னாப்பா அவ்வளோ பெரிய கொலை குத்தமாப்பா அந்த மனுஷன் பண்ணிட்டாரு. எஃப்ஜே என்ன அவ்வளோ பெரிய அட்வென்ச்சர் பண்ணிட்டாரா, இல்லை அவ்வளோ பெரிய வந்துட்டு ஏதாச்சும் வந்துட்டு அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டாரா? ஒரு மண்ணும் கிடையாது. அந்த ஒரு மியூசிக் ஷோ, ஓகேங்களா? அதில் வந்து ஏதோ ஒரு கரெக்டாக பண்ணிட்டாரு, இவர் மறந்துட்டாரு. இவனுக்கு அவ்வளோ அந்த கிரெடிட் முக்கியம்னா அன்றைக்கே கேட்டிருக்கலாம். அதுக்கு அவன் அன்றைக்கே அந்த பிளாஸ்மாலையும் பேசிட்டான். நீங்கள் அவ்வளோ கரெக்டாக அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணுவீங்கன்னா அப்போ எல்லா விஷயத்தையும் அப்படி தான் அட்ரஸ் பண்ணுவீங்களா? அதுக்கப்புறம் நான் கேட்குறேன், தீபக் சார், உங்களுக்கு சீசன் முடிஞ்சப்புறம் வேறு வேலை எதுவுமே இல்லையா? ஷோ கொடுக்குற சம்பளத்துக்காக 3 வாரம் உள்ளே உட்காந்து கனியோட காரக்குழம்பு சாப்பிட்டது பத்தாதுன்னு இப்பயுமே ஷோக்குள்ளே வந்திருக்கீங்களா? இந்த சீசனை வந்துட்டு உங்களை வச்சு தான் திருப்பி கொண்டு போகணும்னு நினச்சிட்டு இருக்காங்களா? சேனல் ப்ராடக்ட் ஏன்ப்பா அப்பப்போ உள்ள வரீங்க? ஆல்ரெடி ஒயில் கடை போனதெல்லாம் சேனல் ப்ராடக்ட் தான். அந்த பிரஜின், சாண்ட்ரா, அதுக்கப்புறம் அந்த திவ்யா எல்லாமே சேனல் ப்ராடக்ட் தான். புரியுதா? அப்படி இருக்கிற பட்சத்தில் அங்கே பிரஜன் கிட்ட தீபக் தான் சொல்லிட்டு வந்தார், நானாவது இந்த அந்த ஷோவில் என் ஒய்ஃப் வெளில இருந்தாங்க, நெகட்டிவாக போகக்கூடாதுன்னு பார்த்து ஆடினேன், உன் ஒய்ஃப் உள்ளே இருக்காங்க, அப்போ நீ தான் இன்னும் உனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அப்போ நீ இன்னும் நல்லாவே ஆடலான்னு சொல்லி பிரஜனை உசுப்பேற்றி தன்னை மாதிரியே பிரஜன் வந்து அந்த ஷோவில் வந்து ஹைலைட்டாக தெரியணும்னு சொல்லி உசுப்பேற்றினதே தீபக் தான். அதே மாதிரி எஃப்ஜே வந்து உள்ளே வந்தால் வேற மாதிரி தெரியறான் பையன், உள்ளே எஃப்ஜே கிரெடிட் கொடுத்ததும் தீபக் தான். பிரியங்காவும் எஃப்ஜேவை தூக்கி வச்சதும் பிரியங்காவும் எஃப்ஜேவை தான். அப்போ சேனல் ப்ராடக்ட்லாம் ஒன்றா சேர்ந்து அதுக்கப்புறம் இந்த எஃப்ஜே யார் தெரியுமா? விஜய் இது சேது சாரோட கோட்டாவாம். சேது சாரோட கோட்டால 3 பேர் வராங்க டாப் 5 லிஸ்ட்டுக்கு. யாருன்னா பிரஜன், சாண்ட்ரா, எஃப்ஜே. நீங்க பாத்தீங்கன்னா அவங்க மேலதான் இப்ப ஷோ போகுது. அவங்க யாரை அடிக்கிறாங்களோ அவங்க வில்லி ஆயிடுறாங்க. பாரு. ஸோ இவங்களை ஹீரோவாக காட்டுறதுக்காக இப்போ பாரு வில்லியாக காட்ட போகிறாங்க. பாரு ஃபேன்ஸ்ன்னு பேசினா நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுறீங்க. நான் ஒரு நாள் ரிப்போர்ட் பண்ணுற போகிறேன், தேவையில்லாமல் இது மாதிரி வந்துச்சுன்னா கமெண்ட்ஸு நான் ரிப்போர்ட் பண்ண போகிறேன். அப்புறம் அப்படி இருக்கிற பட்சத்தில் தீபக் ஃபேன்ஸ் என்னதான் தீபக் ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னா அந்த சீசனோட அது முடிஞ்சிச்சு. உள்ள சீஃப் கெஸ்ட்டாக வந்தீங்களா அதோட முடிஞ்சிச்சு. சும்மா வந்து அவரை கூட்டின்னு வந்து சொல்கிறது என்ன? இப்போ சேனல் சொல்லி கொடுத்ததுன்னா சேனல் ப்ராடக்ட் சொல்லுவாங்க. ஒருவேளை அவர் உண்மையே சொன்னால் கூட மாற்றி சொல்லுங்கன்னு தான் சொல்லி அனுப்ப போகிறீங்க, இல்லைன்னா சொன்ன உண்மையை பூசி மழுப்ப போகிறீங்க. அப்படி எஃப்ஜே நிஜமாவே அவன் உண்மை சொல்லியிருந்தாலுமே அவன் மற்ற இடத்துல பொய்யே சொல்லலையா? ஒரு இடத்துல பிரியங்கா கூப்பிடாமையே போயிட்டு பிரியங்கா கூப்பிட்டாங்கன்னு சொல்லி அவன் வந்து அந்த இம்பார்ட்டன்ஸை எடுத்திருப்பான் அந்த டாஸ்க்ல. அதெல்லாம் ஏன் சார் நீங்க சொல்லல? இதை மற்றவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அங்க போய் கேட்டா பிரியங்கா கூப்பிட்டே இருக்க மாட்டாங்க. பிரியங்கா கூப்பிடுறாங்கன்னு போய் அந்த ஸ்டாருக்காக போய் நின்று இருப்பான். பிரியங்கா கிட்ட ஸ்டார் கொடுங்கன்னு பிரியங்கா காலையே சுத்தி வந்திருப்பான், குட்டி போட்ட பூனை மாதிரி. அப்ப அதெல்லாம் ஏன் சார் நீங்க சொல்லல? கரெக்டாக என்ன அவ்வளோ பெரிய விஷயமா சார்? அதுக்கு முன்னாடி நீங்கள் எஃப்ஜே சார் ஃபர்ஸ்டே சேவ் பண்ணீங்க. நீ யார் சேவ் பண்ணீங்க? கானா வினோத்து,